அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் பாகம் 80, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காணொலியில் பாகம் 19. இந்த காணொலியில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபா ஆலயத்தை கட்டுவதற்காக அவர்கள் தங்கியிருந்த இடம்தான் மக்காமே இப்ராஹிம் என்று சொல்லப்படுகிறது. இதை பற்றிய விவரங்களை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் 2வது அத்தியாயம் 125, 3வது அத்தியாயம் 97 ஆகிய வசனங்களில் சொல்லி காட்டுகிறார். அதை முதல்ல படிச்சிருப்போம், பிறகு அதோடைய விளக்கத்தை பார்ப்போம். அதாவது இந்த ஆலயத்தை மக்களின் ஒன்று கூடும் இடமாகவும் பாதுகாப்பு மையமாகவும் நாம் அமைத்ததை நினைவூட்டுவீராக. யாரே நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் கூறுறான். எப்படி நினைவூட்டணும்? மக்காமே இப்ராஹிமின் ஒரு பகுதியில் தொழுமிடத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். தவாபு செய்வோருக்காகவும் இஹ்தியாப் இருப்போருக்காகவும் ருக்குவு சஜிதா செய்வோருக்காகவும் இருவரும் எனது ஆலயத்தை தூய்மைப்படுத்துங்கள் என்று இப்ராஹிமிடமும் அவருடைய மகன் இஸ்மாயிலிடமும் நாம் உறுதிமொழி வாங்கினோம் என்பதை நினைவூட்டுவீராக என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்து கூறிய இந்த செய்தி 2வது அத்தியாயம் 125 இடம்பெற்றது. மேலும் அதில் தெளிவான சான்றுகளும் மக்காமே இப்ராஹிமும் உள்ளன. அதாவது மக்காம் இப்ராஹிமுடைய இடமும் உள்ளது. அதில் நுழைந்தவர் அபயம் பெற்றவராவார். அந்த ஆலயத்தில் அல்லாஹ்வுக்காக ஹஜ்ஜி செய்வது சென்று வேற சக்தி பெற்ற மனிதர்களுக்கு கடமை. எல்லாருக்கும் இல்லை, அங்கு சென்று வேற சக்தி பெற்ற மனிதர்களுக்கு அது கடமை. யாரேனும் ஏக இறைவனை மறுத்தால் அகிலத்தாரை விட்டும் அல்லாஹ் தேவைகளற்றவன் என்று 3வது அத்தியாயம் 97வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த 2 விஷயங்கள்லையும் மக்காமே இப்ராஹிம் என்பது அங்கே இருக்கிறது. மக்கா என்ற அந்த இடத்துல ஆலயம் இருக்கிற அந்த காபா ஆலயத்துக்கு பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது அப்படின்னு இந்த 2 வசனமும் சொல்லுது. இதற்கு வரலாறு எழுதியவர்கள், தப்சீர் பண்ணவங்க எல்லார்கிட்டையும் பலவிதமான கருத்து வேறுபாடு இருக்குது. மக்காமே இப்ராஹிம்னா அதுதான், இல்லை அது இல்லை இதுதான், இல்லை அதுதான், இப்படி பலவிதமான குளறுபடிகள் இருக்குது. அந்த குளறுபடிக்கும் டவுட்டுக்கும் வேலையே இல்லை. மிக தெளிவாக அல்லாஹ் சொல்லி காட்டிட்டான். இதை நீங்கள் தெளிவாக சிந்திக்கிறவங்களுக்கு விளங்கும். இப்போ ஒரு இடத்த வாங்குகிறோம், நம்ம ஒரு கட்டடம் கட்ட போகிறோம்னு சொன்னால் அந்த இடத்துல முதல்ல ஒரு கொட்டாய் போடுவோம். முக்கியமான சாமான்கள் அங்கே வைக்கிறதுக்கும், கொஞ்சம் தங்கி ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும், வெளியூருக்காரங்களாக இருந்தால் நம்மளே அங்கே தங்கி குடியிருக்கிறதுக்கும் ஒரு கொட்டாய் போடுவோம் இல்லையா? இருந்து வேலை முடிகிற வரலையும் குடி போடுற வரலையும். அது மாதிரி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அங்கே தங்கி அந்த கட்டிடத்தை கட்டினார்கள், பள்ளி ஆலயத்தை. அதில் அவங்க தங்கியிருந்த இடம் தான் அந்த மக்காமே இப்ராஹிம் என்பது. வேறு எந்த ஒரு குழப்பத்துக்கும் தேவையில்லை, யாருடைய விளக்கத்துக்கும் தேடி செல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. இது போதுமான விளக்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.